எனக்கு மியூசிக் டைரக்டர் தமன் அவர் கொடுத்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் பன்னீர். திவ்யா துரைசாமி பண்ணியிருந்த இந்த கறி லீவ்ஸ் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு, 200 கிராம் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கோங்க. அதையும் அந்த பன்னீர் கூடவே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பன்னீரை ஒன்றுனா அதில் நம்ம சேர்த்துடலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.